அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாலா, சென்னையிலேருந்து. நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம், இந்து கோயில்களை இடிப்பதற்கு தான் இதுக்குள்ள தமிழக அரசு ரொம்ப முனைப்புடன் செயல்பட்டு இருக்கு. இந்து ஆலயங்களை காக்கப்படுறதில்ல. முருகனோட ஆறுபடை வீட்டில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி கேட்குறோம். இதனால யாருக்கும் எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் நம்ம தமிழக அரசு விடாப்படியாக அதை நிராகரிச்சுட்டே வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்முடைய கோர்ட் மூலமா அதுக்கு ஒரு தீர்வு காண்றோம். மாண்புமிகு நீதிபதியுடைய தீர்ப்புக்கு இந்த தமிழக அரசு செவிசாக்கிறதில்லை. இந்து விரோத திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலம் நெருங்கிடுச்சுன்னு நான் சொல்ல விரும்புறேன். மக்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அன்றாட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய குறைகளை எங்க போய் சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா கோயில்களங்களை தான். அந்த கோயில்களே இடிக்கப்பட்டு நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் காலங்கள்ல என்ன நடந்ததோ அதான் இன்னைக்கு ஸ்டாலின் அரசு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டா, நம்ம மக்கள் எல்லாருக்குமே பக்தி இருக்கு, ஆனா சக்தி இல்லைன்னு தான் சொல்லணும். நம்மலாம் ஒன்றிணைவுடைய காலங்கள் வந்துருச்சுன்னா இந்த இந்து விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. நம்ம எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் கோயில்கள் நம்ம போறோம், கிருத்திகை போறோம், சஷ்டிக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். அடுத்த முறை போகும்போது அந்த கோயிலே இருக்காது. நம்ம பக்கத்துல கோயில போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வந்துடும். அப்படி இல்லாம கோயிலை பாதுகாக்கிறத நம்ம ஒவ்வொரு இந்துக்களுடைய கடமையா எடுத்துக்கிட்டு வரக்கூடிய காலங்கள்ல கோயிலுடைய பாதுகாப்புக்கு நம்மளோட பங்களிப்பை கொடுக்கணும்னு தாழ்வுடன் கேட்டுக்கிறேன். வரக்கூடிய 23ஆம் தேதி கிருத்திகையும் சஷ்டியும் சேரக்கூடிய நாட்கள்ல கந்த சஷ்டி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து முருகப்பேரவை மூலமா ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காண்டி நீங்க கோயில்களுக்கோ வேற எங்கேயோ போகணுன்ற கட்டாயம் இல்லை. உங்களோட வீடுகள்ல சஷ்டி கவசம் நீங்க உங்க குடும்பத்தோட உட்காந்து பண்ணீங்கனாலே போதும். நான் சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு தயாராகிட்டேன். நீங்க